إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. மனிதனை படைத்து அவனுக்கு சம்பூர்ணமான விளக்கத்தை கற்றுத்தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். பரிபூர்ணமான ஸலாமும் ஸலவாத்தும் மனிதர்கள் ஜின்களாகிய படைப்பினங்களில் சிறந்தவர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநறைகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி முடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மரணிக்கிற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் மலரட்டும் என்கிற ஒரு உன்னதமான பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாய், கண்ணியமிகு சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிறது என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி எங்களுடைய அனைத்து வேலைகளையுமே ஓரமாக வைத்துவிட்டு அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் நாம் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். மனிதன் என்ற அடிப்படையில் எமக்கென்று பல்வேறுபட்ட வேலை பொருட்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசப்படுகிறது என்ற ஒரு நோக்கத்திற்காக இந்த சபையில் நாம் எல்லாம் ஒன்று கொள்கிறோம். என்னுடைய உங்களுடைய வாழ்வில் இந்த உன்னதமான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்வானாக என்கிற ஒரு பிரார்த்தனையையும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாக, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நவீன உலகம் என்பது நமக்கெல்லாம் போதிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விடயம் தான் சுயநலம் என்று சொல்லுகின்ற ஒன்று. எனது வாழ்வு, எனது உரிமை, எனது மகிழ்ச்சி என்று சொல்லுகிற ஒரு குறுகிய வட்டத்தையே இன்றைக்குள்ள இந்த சமகால உலகம் போதிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் பார்க்கலாம். என்ன அளவுக்கு என்று சொல்லி சொன்னால், ஒரு பூஜ்ய கோட்டு விளையாட்டை போல தான் வாழ பிறர் வீழ வேண்டும் என்று யோசிக்கிற ஒரு மிக மோசமான ஒரு குறுகிய வட்டத்துக்குண்டான ஒரு சுயநலம் தான் இன்றைக்குள்ள நவீன உலகம் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிற, எடுத்துரைக்கிற ஒன்றாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். ஆனால் இஸ்லாம் இதையெல்லாம் தாண்டி ஒரு உன்னதமான ஒரு சுயநலத்தை கற்றுத்தருகிறது. அந்த சுயநலம் நான் என்னுடைய வாழ்விலே எடுத்து நடக்கிற போது, நீங்கள் உங்களுடைய வாழ்விலே எடுத்து நடக்கிற போது, என்னையும் உங்களையும் அறியாமல் நானும் நீங்களும் இந்த சமூகத்தில் ஒரு பொதுநலவாதியாக மாறுவதற்கு ஒரு உன்னதமான வழிகாட்டலாக அது மாறி நிற்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா மறுமை சம்பந்தமாக சொல்கிறார். அந்த மறுமையை அடையாளப்படுத்துகிற பொழுது யௌம லா தம்லிகு நஃப்ஸுல் லினஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்துமாவும் பிரிதொரு ஆத்துமாவுக்கு
எதையுமே சொந்தமாக்கிக் கொள்ளாத, செய்ய துணியாத ஒரு நாள் என்று அந்த மறுமையுடைய நாளை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த மறுமையுடைய நாளில் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் பதிவு செய்கிறது. அந்நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை கண்டு விரண்டோடுவான், தன்னுடைய தாயை கண்டவன் விரண்டோடுவான், தன்னோடு இருந்த நண்பனை கண்டு விரண்டோடுவான், தான் பெற்றெடுத்த பிள்ளையை கண்டு விரண்டோடுவான். லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்த வேலை என்னவாக இருக்கும் என்பதுதான் அவனுக்கான வேலையாக இருக்கும். நான் எப்படி இருப்பேன், நான் எப்படி போவேன், நான் எப்படி தப்புவேன், நான் எப்படி இந்த மறுமையிலிருந்து நான் தூரமாகுவேன், இந்த மறுமையுடைய நாளில் இருந்து நான் எப்படி தப்பித்துக் கொள்வேன் என்ற அந்த உணர்வு ஒவ்வொரு நாளிலும் அந்த மறுமையுடைய நாளில் அவனுக்கான உணர்வாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் ஒரு மனிதன் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதின் பிபனிஹி وصاحبته وأخيه وفصيلته التي تؤوي ومن في الأرض جميعا ثم ينجي. ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கோ யா அல்லாஹ் என்று சொல்லுவான், தன்னுடைய சகோதரனை நீ எடுத்துக்கோ என்று சொல்லுவான், தன்னுடைய நண்பனை நீ எடுத்துக்கோ யா அல்லாஹ் என்று சொல்லுவான், தன்னை சுற்றியுள்ள உறவுகளை எல்லாம் நீ எடுத்துக்கொள் யா அல்லாஹ். ஏன் ومن في الارض جميعا, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள மக்களை எடுத்துக்கொள் யா அல்லாஹ். ثم ينجي, இந்த மறுமையுடைய நாளில் என்னை மட்டும் நீ பாதுகாத்து விடு, என்னை மட்டும் நீ தப்ப வைத்து விடு யா அல்லாஹ் என்று அந்த மனிதன் கேட்க ஆரம்பிப்பான். உலகத்துல மனிதன் எனக்கு எனக்கு இந்த உலகத்தில் அத்தனையையும் தேடிக் கொள்கிறான், எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நிறைவாக அவன் தேடிக் கொள்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லுது, மறுமையுடைய நாளில் ஒரு மனிதன் ஓட ஆரம்பிக்கிற நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கும் யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் தான் எனக்கும் உங்களுக்கும் சில அறிவுரைகளை சொல்லி தருகிறது. நான் மறுமையில் நான் தப்ப வேண்டும் என்று ஒரு மனிதன் யோசித்தால், நான் வெற்றி அடைய வேண்டும் என்று ஒரு மனிதன் சிந்தித்தால், அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சுயநலம், அந்த சுயநலங்களும் ஒவ்வொன்றாக நான் சொல்றேன், அதுல எந்த அளவுக்கு அவன் ஒரு பொதுநலவாதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தெரிய பாருங்க. முதலாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அஹப்ப ஐ யுபஸத ஃபீ ரிஸ்கி ஐ யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் அஹப்ப ஐ யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ யுன்ஷஅ லஹு ஃபீ அஸரி ஃபல்யஸில் ரஹிமா. உங்களில் ஒருவர் எவருக்கு அவருடைய வாழ்க்கையில இந்த ரிஸ்க் விஸ்தீரணமாக இருக்கும், அதுபோல நீண்ட நாளும் வாழோடும் என்று யார் ஆசைப்படுவார்? உலகத்துல இன்னைக்கு மனுஷனுக்கு அவன் எந்த அளவுக்கு ஓடணுமோ அந்த அளவுக்கு ஓடி பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறான், சம்பாதிச்சதுக்கு பின்னாடி அவனால அந்த பொருளாதாரத்தை தன் கைவசம் வச்சு வாழ்றதுக்கு முடியறதுக்கு முன்னாடி அவனுடைய ஆயுள் காலம் முடிஞ்சு போயிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருக்கு இந்த ரிஸ்க்ல விஸ்தீரணம் வேண்டும், அதுபோல நீண்ட நாள் வாழணும் என்ற ஆசை இருக்குது, இவர் என்ன செய்யணும் தெரியுமா? ஃபல்யஸில் ரஹிமா, இரத்த பந்த உறவுகளோட சேர்ந்து நடக்கட்டும் என்று சொல்றாங்க. எனக்கு தேவை சுயநலம், நான் இந்த உலகத்துல வாழணும் என்று ஆசைப்படுறேன். இன்னொரு தேவை இருக்குது, வாழ்ந்தா மட்டும் போதாது, கொஞ்சம் செல்வ செழிப்போட வாழணும் என்று ஆசை இருக்குது. இது எனக்குள்ள இருக்கிற சுயநலம். இந்த சுயநலம் எப்படிப்பட்ட ஒரு பொதுநலத்தை உருவாக்குது பாருங்க. அடுத்த மனிதனோட சேர்ந்து நடந்தா நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ, உனக்கு இந்த உலகத்துல நிம்மதி கிடைச்சிடும், உனக்கு ரிஸ்க்ல விஸ்தீரணம் கிடைச்சிடும்,
உனக்கு ஆயுள் காலம் கிடைச்சிடும். அல்லாஹ் தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைச்சிட்டு அந்த சந்தர்ப்பத்தில் இரத்த பந்த உறவுகள் என்று சொல்ற அந்த ரஹீம் என்று சொல்ற அந்த இரத்த பந்த உறவு மட்டும் அல்லாஹ்வுடைய அரசிடத்தில் போய் நின்னுச்சு. அல்லாஹ் தஆலா கேட்டான், என்ன நிக்கிறாய்? அந்த இரத்த பந்த உறவு சொல்லிச்சு, யா அல்லாஹ், என்ன யாரெல்லாம் சேர்ந்து நடப்பானோ அவரோட நீயும் சேர்ந்து நடக்கும். யாரெல்லாம் என்னை துண்டித்து விடுகிறார்களோ அவர்களுடைய விடயத்தில் நீயும் துண்டிச்சிடும். அப்படி என்று இரத்த பந்தம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுச்சு. அல்லாஹ் சொன்னான், அலா தர்தீல அன் அஸில மன் வஸலக் வ அக்தஅ மன் கதஅ. நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்களா? என்னை சேர்ந்து நடப்பது, உன்னை சேர்ந்து நடக்கிற எவரையும் நான் துண்டித்திட மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், அஸிலு மன் வஸலக், உன்னோடு சேர்ந்து நடப்பவர்களை நானும் சேர்ந்து நடக்கிறேன். வ அக்தஅ மன் கதஅ, உன்னை துண்டிச்சு நடக்கிறவங்களை நானும் துண்டிச்சு நடக்கிறேன். இது உனக்கு போதாதா என்ற பந்த உறவுகளை பார்த்து அல்லாஹ் கேட்டான். சகோதரிகளே, கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? நான் போய் பேசினாத்தான், நான் போய் நடந்து கொண்டாத்தான் அவங்க வருவாங்க, அல்லது அவங்க வந்து பேசினாத்தான் நான் போய் கதைச்சு கொள்வேன். இப்படி என்ற நிலைப்பாடு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களோட நீங்க வரணும், அப்பதான் நான் உங்களோட வருவேன். எங்களோட அங்கரும் சீனியும் பால் போட்டியும் வரணும், நாங்க அப்பதான் உங்களோட வரும்போது அங்கரும் சீனியோடையும் வருவோம். இன்றைக்குள்ள நிலைப்பாடு. கண்ணியமிகு சகோதரிகளே, ஒரு விடயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த உறவுகளை சேர்ந்து நடக்கிற விஷயம் என்கிறது எனக்குள்ள ஒரு சுயநலத்தை உருவாக்குது. என்ன படைச்ச அல்லாஹ் என்னோட சேர்ந்து நடக்கிறார். என்ன படைச்ச ரப்புல் ஆலமீன் அந்த உறவுகளை நான் துண்டிச்சு நடந்தால் என்ன வெட்டு? அவங்க வெட்டுறாங்களோ இல்லையோ, நான் அவர்களை ஒட்டி நடப்பேன். ஏன்? மறுமைக்காக நான் விதைக்கிற சுயநலம், அதுல ஏற்படுற பொது நலம் அடுத்தவனோட நாம சேர்ந்து நடக்கிறோம். அடுத்த விஷயம் நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. யார் ஒரு முஸ்லிமினுடைய குறையை மறைப்பானோ அவனுடைய குறையை அல்லாஹ் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி மறைக்கிறான். நமக்கு யாருக்கிட்டையும் செல்லணும் ஐடியா இல்ல, அதை கண்டு அப்படிதான் சொல்றேன். எங்களுக்கு இவங்களை பத்தி கதைக்கணும் அவசியம் இல்ல, சும்மா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சொல்றேன். அவன் பிறந்ததுல இருந்து மௌத்தாகி கபருக்குள்ள போனாக்கள் வரைக்கும் அப்படியோ கதைச்சி கழிவு நினைக்கிறோம். அவனை பத்தி கழிவிட்டோம் முடிஞ்சு என்று நாம சுத்தமாயிட்டோம் நினைக்கிறோம். இதுல என்ன தெரியுமா சுயநலம் இருக்குது? நான் அடுத்தவன் குறை எனக்கு முன்னால் அல்லாஹ் காட்டியதனுடைய நோக்கம் என்ன? சுயநலம். என்ன குறைய அல்லாஹ் மறைப்பான் என்கிற சுயநலம். எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்மள எத்தனை மனுஷன் சிந்திச்சிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னாங்க, ஒரு வார்த்தையில சொன்னாங்க, யார் ஒருவன் இந்த உலகத்தில ஒரு மனிதனுடைய குறைய மறைச்சால் அல்லாஹ் மறுமையில மறைக்கிறான். இந்த உலகத்திலேயும் மறைக்கிறான், மறுமையிலேயும் மறைக்கிறான். ரெண்டு பெனிஃபிட். இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் தஆலா என்னுடைய குறைய மறைக்கிறான். என்ன சுயநலம்? எனக்கு நடக்கிறது எனக்கு தான் சுயநலம். அப்ப அல்லாஹ் தஆலா என்னுடைய குறையை மறைக்கிறான், இந்த உலகத்திலேயும் மறைக்கிறான், மறுமையிலேயும் மறைக்கிறான். இந்த விஷயத்தை நாங்க சரியான முறையில புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல பாருங்க, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், وما تنفقوا من خير فلأنفسكم. நீங்க உங்களுக்கென்று நன்மைகளில் இருந்து நல்லதில இருந்து நீங்கள் செலவு செய்கின்ற ஒவ்வொன்றும் فلأنفسكم, அது உங்களுக்குரியது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இந்த விஷயம் ஒன்று பாருங்க, இதுல ஒரு நல்லத்தை நாம செலவு செய்யறதுங்கிறது நாம என்ன நினைக்கிறோம் சொல்லி சொன்னால் நம்மளை விட்டு அது போகுது என்று நினைக்கிறோம்.
இப்ப கையில ஒரு 10,000 ரூபாய் காசு இருக்குது. இந்த 10,000 ரூபாய் காசுல இருந்து ஒரு 1000 ரூபாய் நான் தர்மம் செஞ்சா நம்மட கண்ணுக்கு என்ன வழங்குது? 10,000 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய் போயிடுச்சு. 10,000 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய் போயிடுச்சு. இந்த 1000 ரூபாய் போனதால குறைஞ்சிட்டே நமக்கு கண்ணுக்கு வழங்குது. ஆனா கொடுக்கிறதுல அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிற அருள் என்ன தெரியுமா? நீங்க செலவு செய்வது என்பது உங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா. நீங்க பாருங்க, இன்னொரு குர்ஆனிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், தஜிதுஹு இன்தல்லாஹி ஹுவ கைரு வ அஅதம அஜ்ரா. அல்லாஹ்விடத்தில் சிறந்த ஒன்றாக நீங்க எதை தர்மம் செய்றீங்களோ, எதை கொடுக்குறீங்களோ, நல்லதென்று நீங்க எதையெல்லாம் உட்படுத்துறீங்களோ அதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த ஒன்றாக அல்லது கூலியால் மிக பிரம்மாண்டமான ஒன்றாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சரித்திரம் சொன்னார்கள். சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஒரு சரித்திரம். பனூ இஸ்ரவேலர் சமூகத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்திருந்தார். அந்த மனிதர் சொன்னாரு, நான் தர்மம் செய்வேன் அப்படின்னு திட்டமாக சொன்னார். நண்ட இரவு தர்மம் செய்வேன் அப்படி சொல்லிட்டு தன்னுடைய தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு யாருக்குமே தெரியாம என்ன செய்யறாரு சொல்லி சொன்னால் ஒரு இடத்துக்கு வாரார். வந்து ஏழை எளியவர்கள் இருக்கிற ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்து யாருக்கும் தெரியாம அப்படி தர்ம பொருள் ஒரு கையில வச்சுட்டு போயிட்டாங்க. காலையில எழுந்து பார்த்தால் ஒரு தகவல் வருகிறது, இப்படித்தான் இன்னும் இருக்கிற பகுதியில ஒருவர் வந்து தர்மம் செய்யற ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிட்டாரு. கொடுக்கப்பட்டவர் யாருண்டா? ஒரு கள்ளன். அவருக்கு சரியான கவலை, ஒரு கள்ளனுக்கு நாம கொடுத்துட்டோமே. மனசுல எண்ணம் என்ன? நல்ல ஒரு மனுஷனுக்கு தர்மம் செய்யணும். குடும்பத்தாருக்கு கள்ளனுக்கு இவருக்கு சரியான கவலை, சரியான கவலை. ஒரு கள்ளனுக்கு நாம கொடுத்துட்டோமே அப்படி என்று யோசிச்சுட்டு திரும்ப சொல்றாரு, அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கு தான் புகழ் அனைத்தும், ல அத்தஸத்தகன்ன பிஸதகா, நான் திரும்பியும் தர்மம் செய்வேன் அப்படினார். சொல்லிட்டு இரவோட இரவா யாருக்குமே தெரியாம ஒரு பகுதிக்கு வந்து ஏழை எளியவர்கள் இருக்கிற ஒரு பகுதியில வந்து ஒரு தர்ம பொருள் அப்படி எடுத்து வர கையில வச்சுட்டு ஒருவருடைய கையில வச்சுட்டு வந்துட்டாங்க. காலையில கேள்விப்படுறாரு, இன்னும் ஒரு ஏரியாவோட ஒருத்தர் வந்து தர்மம் செஞ்சுட்டு போனா இரவோட இரவா கொடுக்கப்பட்டது ஒரு விபச்சாரியிட கையில கொடுவாட்டு அப்படின்னு கதை வருகிறது. அவருக்கும் சரியான கவலை. அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், அல்லாஹ்வே உனக்கு தான் புகழ் அனைத்தும், ஒரு விபச்சாரியினுடைய கையில நான் கொடுத்துட்டேனே, ல அத்தஸத்தகன்ன பிஸதகா, நான் தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் இரவு வெளியிறங்கி போறார். போனவர் யாருமே இல்லாத ஒரு பகுதி, ஏழை எளியவர்கள் இருக்கிற ஒரு பகுதி, அப்படிப்பட்ட ஒரு பகுதியில போய் ஒருவருடைய கையில தர்மத்தை வச்சுட்டு வந்துட்டார். காலையில கேள்விப்படுறாரு, ஒரு வசதிக்காரர் கையில தர்மம் கொடுத்துட்டு அப்படின்னு கேள்விப்படுறாரு. அவருடைய யோசனை நல்ல ஒரு யோசனை, யாருக்குமே தெரியாம தர்மம் செஞ்சிடணும் என்ற ஒரு ஆசை, அப்படித்தானே? இந்த ஆசையோட போய் அவர் கொடுக்க போறாரு. கொடுக்க போற இடத்துல இருந்தாக்கள் எல்லோருமே ஒரு வசதிக்காரனுக்கு தேவையில்லை, விபச்சாரி கொடுக்கவே போடான்னு யோசிச்ச மனுஷன் கள்ளன் கையில போயிட்டு அல்லாஹ் அதை எப்படி மாற்றான் தெரியுமா? அந்த விபச்சாரி நினைக்கிறார், நம்ம இப்படி ஹராமான முறையில விபச்சாரம் செஞ்சு நாம உழைச்சு சம்பாதிக்கமானால் தர்மம் செய்யறதுக்கு மனுஷன் இருக்கிறான், இந்த தொழிலையே நம்ம மொத்தமா விட்டுருவோம். அந்த விபச்சாரி அந்த தொழில இருந்து தௌபா செஞ்சு வந்துட்டான். கள்ள யோசிக்கிறான், கொடுக்கறதுக்கு மனுஷன் நிற்கும் போது நாம ஏனப்பா வீடு வீடு திருடணும்? அவன் அப்படியே மாறி அவனுடைய நிலைமையில இருந்து திருந்திக் கொள்றான். வசதிக்காரன் யோசிக்கிறான், இல்லாத ஏழை மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு தனவந்தர் இருக்கும் போது அல்லாஹ் தஆலா எனக்கு செல்வத்தை தந்து நான் கொடுக்காம இருக்கிறது பிழையே என்று அவன் தர்மம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். அல்லாஹ் சொல்றார், மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி, யார் ஒருவர் நல்ல அமலை செய்வாரோ அது அவருக்கு அவர் செய்கிற காரியம் என்கிறார். சுயநலம் ஒன்று இருக்கிறப்பா, ஒரு சுயநலம் இருக்குது.
இருக்கிறதாலான அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நன்மையா செய்றீங்க, அது வேற யாருக்கும் இல்ல, அது உங்களுக்கு தான் நினைக்கிறான் அல்லாஹ் தஆலா. மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலி. ஒருவர் ஒரு நன்மையை செய்கிறார் என்றால் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலி, அதை தொடர்ந்து செய்வருடைய கூலியும் அவருக்கு வந்துடுது. நன்மையை செய்கிறார் என்று சொல்லி சொன்னா என்னமா பகுமதி? நாம ஒரு நன்மைக்கு வழியை காட்டுறோம். மன் தல்ல அலா கைர், ஒரு நன்மைக்கு ஒருவர் வழி காட்டுறான்னு வைங்க, அவருக்கு என்ன கூலி தெரியுமா? இதெல்லாம் தொடர்ந்து ஒரு மனுஷன் செஞ்சுட்டு வரான் பாருங்க, அந்த கூலி எல்லாம் வந்துடுது. இப்ப பிள்ளைய கூப்பிட்டு பிள்ளை அங்கேயும் இங்கேயும் சகன்ல வச்சுக்கிட்டு சாப்பாடை கொடுத்தா அங்களையும் ஒரு கையை போடுவான், இங்களையும் ஒரு கையை போடுவான், இழுத்து வச்சு சாப்பிடுறான். இப்ப அந்த பிள்ளைய நாங்க கூப்பிட்டு, மக இப்படி சாப்பிடல, பிஸ்மில் செல்லும், வலது பக்கத்துல இருந்து சாப்பிடணும், அடுத்தவங்க பக்கம் போக கூடாது, உங்க பக்கம் இருக்கிற மகன் சாப்பிடணும், நீங்க பிள்ளைக்கு படிச்சு கொடுக்குறீங்க. நீங்க போயிட்டீங்க, அல்லது இந்த உலகத்தை விட்டு மொத்தமா போயிட்ட மட்டும் வைங்க, நம்ம பிள்ளைக்கு நம்ம படிச்சு கொடுத்துட்டு இந்த மொத்தமா இந்த உலகத்தை விட்டு மௌத்தா போயிட்ட மட்டும் வைங்க, அந்த பிள்ளைக்கு படிச்சு கொடுப்போம், அந்த பிள்ளை அடுத்த பிள்ளைக்கு சொல்லி கொடுப்போம். அல்லது ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை போய் நின்று சாப்பிடுற நேரம் அங்கல சாப்பிடக்குள்ள எங்க உம்மா சொல்லி தந்திக்கிறா, இப்படி சாப்பிட போறான்னு சொல்லி தந்திக்கிறா, எனவே நீங்க இப்படி சாப்பிடுங்க அந்த பிள்ளை சொல்லி கொடுக்கணும் வைங்க. நாம மௌத்தானாலும் சரி, நம்ம கபருக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தாங்க, மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு அஜ்ரு மிஸ்லி ஃபாயிலி, மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலி. யார் ஒருவர் ஒரு நல்ல அமல்களுக்கு வழிகாட்டுவாரோ அவருடைய கூலி மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலி, அதை செய்யவருடைய கூலிக்கு போல கூலி கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். நமக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன? அடுத்தவங்களுக்கு தர்மம் செஞ்சால் நம்முடைய பொருளாதாரம் குறைஞ்சிடும் யோசிக்கும். அல்லாஹ் சொல்றான், அன்தும் ஹாஉலாஇ துதுஊன லிதுன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ். மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதற்காக வேண்டி அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் ஃபமின்கும் மையப்கல், உங்களிலும் சில கஞ்சர்கள் இருக்கிறார்கள். வமை யப்கல், யார் கஞ்சத்தனம் காட்டுவாரோ ஃபஇன்னமா யப்கலு அலா நஃப்ஸிஹி, வமை யப்கல் ஃபஇன்னமா யப்கலு அன் நஃப்ஸிஹி. அவர் காட்டுற கஞ்சத்தனம் என்பது அவருக்கு செய்த ஒரு கஞ்சத்தனம் தான். அல்லாஹ்க்கு ஏதாவது தேவை இருக்குதா? நாம தர்மம் செய்யறதால அல்லாஹ்வோட खजाना நிறையும் இருக்குதா? நாம ஒருவனுக்கு தர்மம் செய்றோம், செஞ்சால் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய खजाना நிறைஞ்சு கொண்டிருக்குது, எங்காவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா. மக்களே, தெரிந்து கொள்ளுங்கள், நீங்க அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்கள், ஆனால் அல்லாஹ் எவ்வித தேவையும் மற்றவர். அந்த ரப்பு தான் சொல்றான், நீ தர்மம் செய், அடுத்தவனுக்கு நீ கொடுத்தால் யுர்பி ஸதகாத், தர்மத்தை நான் வளர்த்து தரேன் என்று அல்லாஹ் வாக்கு தர்றார். நானும் நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கணும், எவ்வளவு சிந்திக்கணும், எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு தூரம் யோசிக்கணும். என்னவா, அடுத்தவனுக்கு ஈந்து கொடுத்தல் என்பது என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நம்மை அறியாமலே ஒரு பரக்கத்தை உருவாக்கி விடுகிறது. மறுமையில எனக்கு அதுக்கான கூலி இருக்குது, இம்மையில ரப்புல் ஆலமீன் எனக்கான கூலியை தந்துடுறான். அப்ப இந்த சிறப்பு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்று தருது. நாம செய்தது நமக்கான ஒரு சுயநலம், அது இந்த மக்களுக்கு இடையில் ஒரு பொது நலத்தை உருவாக்கி விடுகிறது. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் பாருங்க, من كان في حاجة أخيه كان الله في حاجته ومن فرج عن مسلم كربة فرج الله عنه بها كربة من كرب يوم القيامة. யாரோட சகோதரனுடைய தேவையில் பங்கெடுக்கிறானோ அவனுடைய தேவையில் அல்லாஹ் தஆலா பங்கெடுக்கிறான். யாரோட முஸ்லிமினுடைய கஷ்டத்தை நீக்கிறானோ அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் தஆலா நீக்கி விடுகிறான். இன்னைக்கு நம்மட நிலைப்பாடு என்னன்னு சொல்லி சொன்னால், 7ஆம் வயசு போய் இருக்கிற ஒரு மனுஷன் அல்லது
வீடு எடுக்கிறதுக்கு அல்லது வீட்டுல தங்குறதுக்கு அல்லது ஒரு பாத்ரூம்ல போய் பாத்ரூம் போறதுக்கு கூட இடவழி இல்லாத, இட வசதி இல்லாத, வீடு இல்லாத ஒரு ஆட்களுக்கு இவர் போய் வீட்டை கட்டி கொடுப்பார், அல்லது ஒரு பாத்ரூமை கட்டி கொடுப்பார், அல்லது அந்த இருந்து தள்ளுற ஒரு வீல் சேரை வாங்கி கொடுப்பார். ஏதாவது ஒரு சோத்து பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் நல்லா 4K குவாலிட்டியில வீடியோ எடுத்துக்கொண்டு அதை கொண்டு சமூக வலைதளத்துல போடுவார். அந்த சோத்து பார்சலை வாயில வைக்கும் போது அந்த மனசு படுற வேதனை, நம்மட கஷ்டத்தை பயன்படுத்தி அவன் உழைச்சிட்டு போறான் பார்த்தையா அப்படி என்ற ஒரு மனநிலை. யாரை திருப்திப்படுத்த தர்மம் பேசுவார்? நிறைய பேர் சமூக போராளிகள், சமூகத்துக்காக நம்ம உழைச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தவனுடைய கஷ்டத்தை போய் நீ வீடியோ எடுத்து போடுற, அது லைக் ஷேர் என்று பல பக்கத்தால போகுது. Facebook வேணுமா, இன்ஸ்டாகிராம் வேணுமா, இன்னொரு என்ன சமூக வலைதளம் வேண்டுமா, எல்லா பக்கத்தாலையும் பறந்து போகுது. நீ என்ன நினைக்கிற? நாம கொடுத்துட்டு நம்ம பெரிய ஆள், இந்த சமூகத்துக்கு தேவையான போஸ்டரும் பேனரும் உங்களுக்கு அழகாக தெரியலாம். அல்லாஹ் மீது ஆணையாக நான் கொடுத்த தர்மம் அது எனக்கானது என்று நீ உணர்ந்தால், எனக்கு ரப்பு நன்மை தருவான் என்று உணர்ந்தா இந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன். சில சந்தர்ப்பத்தில் சில பல விஷயங்களை செஞ்சுதான் ஆகும். ஒரு இடத்துல இருந்து நிதி வருகிறது, இந்த நிதியை ஆட்களுக்கு கொடுக்கிறது, சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கிறது சேர்த்துட்டோம்ங்கிற தகவல் அங்க போகணும், போட்டோ எடுத்து காட்டணும். மொத்த வச்சு தான் காட்டணுமா? இல்ல, காட்டுற விதத்துல காட்டலாம். விடத்துக்கு தேவை அது இல்ல. அவன் பொக்கத்தை நிரப்புறதுக்கு லைக்குக்கும் யாருக்கும் ஆசைப்பட்டுட்டு அடுத்தவன் உரிமையை மொத்தமா இல்லாம ஆக்குறான். இது சுயநலத்திலேயும் ஆக மோசமான சுயநலம். இந்த சுயநலத்தை இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் போதிக்கிற சுயநலம் என்பது நீ அடுத்தவனுக்கு கொடுத்தால் உனக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்கிறான், பரக்கத்து செய்கிறான் என்றால் அதான் சுயநலம். எனவே அந்த விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த விஷயத்தை நீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மா மின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அஹீஹி பிظهرில் கைப். ஒரு முஸ்லிம் இன்னொரு சகோதரனுக்காக வேண்டி அவன் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை செய்கிறான். இப்படி அவன் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனுக்கு என்ன கூலிய கொடுக்கிறான் என்று சொல்லி சொன்னான். ஒரு மலக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு மேல சாட்டி அந்த மலக்கு என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, இந்த மனிதனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறான், யா அல்லாஹ் இவருக்கு இதே போன்று நீ கொடுத்துரு. ஒரு முஸ்லிமான மனிதன் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு சகோதரனுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறான். அவன் நல்ல இருக்கணும், அவனுடைய வாழ்க்கையில பரக்கத்து வேண்டும், அவன் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், அவன் கொஞ்சம் நல்ல வழியில இருக்கணும், குடும்பம் குட்டிகள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும். அப்படி என்று ஆசைப்பட்டு உண்மையாகவே அவன் என்ன செய்யறான்? பிரார்த்தனை செய்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து துஆக்கள் போறாங்க. வனுக்கெல்லாம் ஈலுக்கெல்லாம் துஆ செய்யறது நமக்கு நேரமா, நமக்கு செய்யறது நேரம் இல்லாம இருக்கும். யாராவது வந்து எங்களுக்காக துஆ செய்யுங்கன்னு சொன்னா நாம நினைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. உங்கள ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை சாட்டுகிறான். அந்த வானவர் இவருக்காக பிரார்த்தனை செய்கிறான். யா அல்லாஹ் இவர் கேட்கிறது என்னவோ அத போல இவருக்கும் நீ கொடுத்துடு. யா அல்லாஹ் அந்த மனுஷனுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டா அல்லாஹ்வுடைய வானவர்கள் எனக்கும் இத கொடுக்கணும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். நான் கேட்கணும்னால் எனக்கு அல்லாஹ்வுடைய வானவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். நாம கேட்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறதா இல்லையாங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஆனால் வானவர்கள் யாரப்பா? லா யஸூன மா அமரல்லாஹ், அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றம் செய்யாத வானவர்கள் என்ற யாரு? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாதவர்கள்.
அப்படிப்பட்ட வானவர்கள் நான் இன்னொருவனுக்கு பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த வானவர்கள் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை போல நீ கொடுத்திடு என்று பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று சொன்னால், இதை விட ஒரு சிறந்த பாக்கியம் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எனவே அந்த அடிப்படையை நாங்கள் சரியான ஒரு விடயமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல ومن تزكى فإنما يتزكى لنفسه ومن تزكى فإنما يتزكى لنفسه. யார் ஒருவர் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ, நிறைய பேர் கேட்கிறேன், ஏன் நான் பயானுக்கு வந்து குந்தணும், என்னதுக்கு நான் குர்ஆன் ஓதணும், என்ன உள்ளத்தை சுத்தப்படுத்த நான் என்ன செய்யணும், அல்லாஹ் என்ன எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்குவானே அப்படின்னு நிறைய பேர் நிலைப்பாடு. அல்லாஹ்வுடைய திருமறை சொல்லுது, ومن تزكى فإنما يتزكى لنفسه. ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தலாம் என்று சொல்லி சொன்னால் வேற யாருக்கும் படுத்தல, அவன் அவனுக்கு தான் அதை தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். நான் ஓதுறது, நான் நல்ல வழியில வாழ்றது, நான் அடுத்தவனுக்கு கொடுக்கிறது, நான் அடுத்தவனுக்கு உதவியில பங்கெடுக்கிறது, அவன் செய்த கஷ்டத்துல நாம பங்கெடுக்கிறது, அவனுக்காக வேண்டி உதவி செய்யறது, இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் அது யாருக்குமாகவும் இல்ல, அது எனக்கானது. அதைத்தான் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதன் ஊடாக உள்ளங்கள் அமைதி அடைந்தால் என்ன பாக்கியம் நினைக்கிறீங்க? நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ் அழைப்பார், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்துமாவே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா, உன்னுடைய ரப்பின் பக்கம் நீ மீண்டு வா, அல்லாஹ் பொருந்தியவனாக பொருந்தப்பட்ட நிலையில் அல்லாஹ்ட்ட ஓடி வா என்று அல்லாஹ் அழைப்பார். இந்த விஷயம் நமக்கு எதை சொல்லுது தெரியுமா? இந்த உலகத்தில் நாங்க வாழ்ற பொழுது செய்யற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க எடுத்து பார்க்க அவைகள் ஒவ்வொன்றுமே எனக்காக நான் செய்கிறோம் தான் இருக்கிறேன். எந்த லாபம் தான் இது மிச்சமா இருக்கிறது. அடுத்தவனுக்கு கொடுத்தாலும் சரி, உறவுகளை சேர்ந்து நடந்தாலும் சரி, நான் குர்ஆன் ஓதினாலும் சரி, நான் மக்களோட மக்களா நல்ல வழியில வாழ்ந்தாலும் சரி, அடுத்தவனுடைய கஷ்டத்தை நாம நம்முடைய கஷ்டம் என்று சுமந்தாலும் சரி, நமக்குள்ள லாபம் என்ன தெரியுமா? நாம இந்த உலகத்துல நமக்காக சேர்த்து கொண்டு வாழ்கிறோம் அடிப்படை. பாருங்க, அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரத்துன் நிசா அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யக்ஸிப் இஸ்மன், யார் ஒருவர் ஒரு பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறாரோ, ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸி, அவர் தனக்கு தானே ஒரு பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறார். அடுத்த மனுஷனுடைய சொத்துல சுரண்டி, மன் ظلم قيل شبر توفقه من 7 أرضين, ஒரு மனுஷன் ஒரு சான் அளவு அடுத்தவனுடைய பூமியை சுரண்டி எடுத்துட்டான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு தான் நான் போச்சு கொள்றேன். அவனுக்கு இந்த உலகத்துல பார்க்க போல இந்த கூடு கட்டும் போது, அத்திவாரம் போடும் போது, செட்டியா அத்திவாரம் போடக்குள்ள அடுத்தவன் வீட்டுல ஒரு படாம அவனுக்குள்ள கையை ஓட்டாம அத்திவாரத்தினுடைய வேர் சரியா இங்கால வருது. செட்டியா ஒரு சான் அல்லது ஒரு முளத்தை அப்படியே லேசா எடுத்துடுவாங்க. பக்கத்தோடுக்காரன் யோசிப்பான், இந்த ஒரு சாணுக்கு முளத்துக்கு சண்டை ஒடிய போறா, அல்லது அவன் உடுவளவு விற்க போறோம்னு சொல்லி சொன்னாலும் அது பெரிய கஷ்டமாகி பிரச்சனை படுத்தி இதுக்கெல்லாம் நம்ம சண்டை பிடிக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரன் தான் போயிட்டு அவன் சத்தம் போடாம போனாலும் நம்ம எடுத்த பூமிக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறுமையுடைய நாளில் துஃபிகஹு மின் 7 அர்தி, 7 பூமியை தன் தலைக்கு மேல தூக்கி கொண்டு வர வேண்டியது. எடுத்தது ஒரு சான், சுமக்கிறது 7 பூமி. தாங்குவோமா? அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமை யக்ஸிப் இஸ்மன் ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸி, ஒருவன் பாவத்தை சம்பாதிச்சு கொண்டா, அது என்ன பாவம் பண்ணாலும் சரி, அடுத்தவனை கழுவி ஊத்தினாலும் சரி, அல்லது அள்ளி எடுத்துட்டு போனாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸி, ஒண்ணு தெரிஞ்சு கொள்றதா, நாம நமக்கு தான் போட்டுக்கிற சூனியம் இது.
நாம நமக்கு போற சூனியம் வேற ஒண்ணுமே இல்லை. என்ன செஞ்சாலும் பரவாயில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் யாருமே இல்ல, அழகான வளவு, அவன் வந்து சுத்தப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கிறார். இவர் என்ன செய்வார்? வீட்டுல மீன் அறுத்துட்டு அந்த புலால் தண்ணியை தூக்கி பக்கத்து வீட்டுல அப்படியே ஒரு ஊத்து முடிஞ்சு, இல்லாட்டி ரோட்ல கான்ல ஊத்துவார். போய் என்ன வாராக்கள் ஒருத்தருக்கு மூக்கு இல்ல, அவர் வீட்டுல மட்டும் தான் மூக்கு இருக்குது. வீட்டுக்குள்ள நாராமட்டா சரி, தேங்காய் துருவி போட்டு சுரட்டைய பக்கத்து வளவுக்குள்ள இறங்கிட்டாங்க. இந்த சிரட்டையில தங்குற டெங்கு நொழும்பு அது வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எறிகிறோமே, செமெண்டின உடைஞ்சு போட்டு தூக்கி போறோமே, அப்ப நம்ம அதை யோசிக்கிறது. சாதாரணமா ஒரு மனுஷன் பாதையால வார நேரம், அந்த பாதையால வரும்போது ஒரு மரம் ஒன்று கிடக்குது. அது மக்களுக்கு வார போறதுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஆகி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி. ஒரு மனிதர் வாராரு, வார நேரம் மரம் எல்லாம் அப்படியோ கிடக்குது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இந்த மரத்தை அப்படியே வெட்டி அகற்றி மக்கள் போறதுக்கான பாதை அவர் எடுத்து விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் அந்த மனிதன் ஸ்வர்க்கத்திலே இருந்து கொண்டு ஸ்வர்க்கத்தினுடைய இன்பத்தை அப்படியே புரண்டு புரண்டு அனுபவிக்கிறார். காரணம் அந்த மரம் என்று சொன்னாங்க. என்ன சொல்ல வராங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த இஸ்லாம். ரசூலுல்லாஹ் எதை சொல்லி தராங்க? இந்த உலகத்தில் நீ நல்லது செஞ்சா நல்லதையும் பார்ப்ப, கெட்டது செஞ்சா கெட்டதையும் பார்ப்ப. நன்மை செய்யும் பொழுது உனக்கென்று நீ சுயநலமாக செய், அடுத்தவன் அதில் பொதுநலத்தை அனுபவிப்பான், அதனூடாக நன்மை வரும். நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது என்ற அந்த கட்டளையை நிறைவேற்றியதால் அதுக்கு நன்மை வந்துடும். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம், எங்களோட வாழ்க்கையில சுயநலம் என்கிறது இருக்கணும். அந்த சுயநலம் மறுமையை நம்பியதாக இருக்கும். அந்த மறுமையை நம்பிய ஒரு மனுஷனின் சுயநலம் எதிர்கால வாழ்க்கையில அவனுடைய மறுமையுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க நிம்மதி பொருந்திய ஒரு வாழ்க்கையாக அது மாற்றும் என்கிற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லவன் அல்லாஹு தஆலா இங்கே செவியேற்ற விடயத்தை வெறுமனே செவியேற்றோம் என்ற அடிப்படையை விட்டுவிட்டு செல்லாமல் உண்மையிலேயே செவியேற்றோம், படித்தோம், கற்றுக்கொண்டோம், அந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வல்லவன் அல்லாஹ் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.